ஐயா நல்ல நிலையில இருக்கும்போதே இந்த ஆசிரமம் எப்படி செயல்படணும் அப்படின்னு இப்ப நம்ம புதுசா ஐயா இதுக்கு அப்புறம் முக்தி நிலைக்கு அப்புறம் இந்த முடிவு எடுக்கல. ஐயா நல்லா இருக்கும்போது, நல்ல திடகாத்திரமா இருக்கும்போது, நல்ல நினைவுல இருக்கும்போது இந்த ஆசிரமம் எப்படி செயல்படணும்னு எங்களுக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. அத உயிலாம எழுதி வச்சுட்டாரு. இப்ப ஒரு தலைமுறைக்கு இல்ல, 2 தலைமுறைக்கு. இவங்கெல்லாம் இல்லாம இவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு எப்படி இந்த ஆசிரமத்தை வழிநடத்தணும்ன்றது ஐயாவோட ரொம்ப அவரோட விஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இது கிடையாது. நம்ம இப்ப அந்த உயில்ல சில முக்கியமான சில கருத்துக்களை மட்டும் நம்ம செந்தில் சாமி அட்வொகேட், ஹைகோர்ட் அட்வொகேட் சார் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, உயில் எழுதியிருக்காரு, அவர் கையொப்பமிட்டிருக்காரு, எல்லாம் நடந்திருக்குது. அதன்படிதான் ஆசிரமம் நடக்குது. இங்க தாந்தோண்டித்தனமா அவங்க விஷயத்துக்கு ஆசிரமம் நடக்கல. ஐயாவோட அறிவுறுத்தலின்படி அவரோட ஆணைக்கு இணங்க தான் இங்க ஆசிரமம் நடக்குது. எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்புலாம் அவசியம். அதெல்லாம் பின்னால பேசலாம். இப்ப அந்த உயிலை பத்தி ஐயா சில விஷயங்களை சொல்லுவார், கேட்டுக்கோங்க. குருவாழ்க குருவே துணை. சாமி அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள். சாமி ஐயா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் முக்கியமான நிலை அடையறதுக்கான காலம் வந்துருச்சு. அதனால எனக்கு பின்னாடி சில ஏற்பாடுகள் நான் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால என்னுடைய நினைவு பின்னாடி பதிவு பண்றதுக்காக சில விஷயங்கள் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க அப்படின்னாரு. அது பிரகாரம் என்னை ஒரு உயில் எழுத சொன்னாரு. அதை எழுதி ஐயாட்ட கையெழுத்து வாங்கி வச்சிருக்கோம் நாங்க. ஐயா இதுல முதலே ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கி ஐயா நிர்வாக திறம்போட நடத்திட்டு வந்திருக்காரு. அது போக இப்ப சில நிர்வாக குழு ட்ரஸ்டியில முக்கியமான நபர்களை ட்ரஸ்டியா ஐயா பிரகடனப்படுத்த சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமா ஐயா சீனிவாசன் அவர்கள், பிரம்மஸ்ரீ சீனிவாசன் அவர்கள், பிரம்மஸ்ரீ தியாகு அவர்கள், பிரம்மஸ்ரீ ஜீவானந்தம் அவர்கள், பிரம்மஸ்ரீ பாஸ்கர் அவர்கள், பிரம்மஸ்ரீ எத்திராஜ் அவர்கள் ஐயாவுக்கு பின்னாடி உடனடியா இந்த ட்ரஸ்ட நிர்வகிக்கிறதுக்கான முக்கிய பொறுப்பை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு பின்னாடி யாரு இந்த ட்ரஸ்ட நிர்வகிக்கிற விஷயத்துல ஐயா சந்தோஷ், மகேஷ், நரேந்திரன், நவீன்குமார் இவங்களை இவங்க 5 பேத்துக்கு பின்னாடி நிர்வகிக்கிறதுக்கான முக்கியமான பொறுப்பை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுல நான் என்னைய ஒருத்தர் ஆலோசனை குழு உறுப்பினராக 5 பேர்த்த ஐயா நியமிச்சிருக்காரு. அதுல நான் ஒரு ஆள், செந்தில்குமார், சரவணகுமார் 2, டாக்டர் பார்த்திபன் 3, ஐயா மணிகண்டன் 4, யுவராஜ் ஐயா 5 பேர்த்த இந்த ட்ரஸ்டுக்கு ஆலோசனை குழுவா நியமிச்சிருக்காரு ஐயா. அது மட்டும் இல்லாம இந்த ஐயாவுடைய இதுல உருவான இந்த ட்ரஸ்டுக்கான சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை இந்த ட்ரஸ்ட் நிர்வகிச்சுக்கிறதுக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்திருக்காரு. இவங்க இதை நிர்வகிச்சு என்னென்ன பண்ணணும், ஆசிரமத்துக்கான வளர்ச்சிக்கான என்னென்ன பண்ணணும், சீடர்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் ஐயா முக்கியமா குறிப்பிட்டிருக்காரு. அதுபடி எல்லாமே சிறப்பா நடக்கும். அதனால யாருக்கு எந்த விதமான இது வேண்டியதில்லை. ஐயா இருக்கும்போது இருந்ததை விட இப்ப ஜீவ சமாதியான பிறகு அவருடைய நேரடி அருள் உங்க எல்லாத்துக்குமே இருக்கும். அதனால எல்லாரும் ஐயா ஜீவ சமாதியில எப்ப வந்தாலும் போய் வேண்டிக்கிட்டீங்கன்னா அத்தனை விஷயங்கள் நிறைவேறும். ஐயா எப்பவுமே சொல்லியிருக்காரு, நான் இருக்கிறத விட நான் ஜீவ சமாதி ஆன பிறகு நீங்க எது வேண்டிக்கிட்டாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால எந்த சீடர்கள் வந்தாலும் அங்க போய் முதல் வேலையை ஐயா வணங்கிட்டு வந்துக்குங்க. இந்த பாடங்களுடைய சிறப்பு உங்க எல்லாத்துக்குமே சீடர்களுக்கு முன்னாடியே தெரியும். இது எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் தான் இங்க வர்றாங்க. அதுலயும் 100கணக்கான பேர் தான் பாடம் எடுக்கிறாங்க. அந்த 100கணக்கான பேரும் இந்த பாடத்தை விட்டுறவே கூடாது. மிகப்பெரிய அரிய கலை ஐயா பொக்கிஷம் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. இது கடைசி பாடம் வரைக்கும் எல்லாரும் வாங்கி எல்லாரும் ஐயா நடைக்கு வரணும். அது ஐயாவுடைய தாழ்மையான கருத்து, வேண்டுதல். ஆத்ம வணக்கம். ஐயா பேர் விஜயகுமாருங்க பேரு. அவர் ஐயா பேர் சுப்பிரமணி, பிரம்மஸ்ரீ சுப்பிரமணி. இவங்க தர்மபுரி மாவட்டத்தில் நம்ம ஐயாவோட கோயில கட்டியிருக்காங்க. அது வர 23/7 அன்னைக்கு அங்க கும்பாபிஷேகம் நடைபெறுது. ஐயா இருக்கிற காலத்திலேயே ஐயாவோட ஆலோசனைப்படி இப்படிதான் கட்டணும், கோயில இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவுல இவரோட சொந்த பணத்தை போட்டு அந்த இடத்த வாங்கி கோயிலை கட்டிருக்காரு. ஐயா இருந்திருந்தாருன்னா ரொம்ப 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 சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆனா ஐயாவோட ஆலோசனைப்படி இப்படிதான் கோயில் கட்டணும், இப்படிதான் கட்டணும்னு இன்னைக்கும் நம்ம குரு பிரம்மஸ்ரீ சீனிவாச ஐயாவோட
ஆலோசனைப்படி தான் அங்க எல்லா வேலையும் நடக்குது. அவர் தலைமையில் தான் கும்பாபிஷேகம் நடைபெறுது. அந்த கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் வரணும், அது அறிவிப்பா சொல்லுவாங்க. அறிவு வந்ததால், அறிவு இருக்கிறதால அனுபவத்தை உணர முடியுதா, இல்ல அனுபவம் வந்ததால அறிவு வந்துருச்சா? ரெண்டுமே இல்ல வேற வேறையா ஒண்ணுங்களா? ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவு இருக்குது. அறிவு இல்லாத உயிரினமே கிடையாது. எல்லா உயிரினத்துக்கும் அறிவு இருக்குது. அறிவு இல்லைன்னா அது பிறப்பே எடுக்காது. அறிவு இல்லைன்னா அது கத்தாது. அறிவு இல்லைன்னா தன்னுடைய இனத்தோட சேராது. அறிவு இல்லைன்னா சாப்பிட முடியாது. அப்போ எல்லா உயிரினத்துக்கும் அறிவு இருக்குது, ஆனா மனம் இல்லை. உயிர் இருக்குது, அறிவு இருக்குது, மனம் இல்லை. மனம் இல்லாதால பசி, எதையோ ஒன்று அடிக்கணும், எதையோ ஒன்று சாப்பிடணும், தூங்கிடும். ஆனா மனுஷனுக்கு மனம் இருக்கிறதால சொந்தம், பந்தம், வீடு, வாசல், சொத்து, சுகம், வேலை இதெல்லாம் தேடுறான். ஏன்னா இவன் என்ன பண்றான்னா தனக்காக வாழல, பிறருக்காக வாழறான். உயிரினங்கள் தனக்காக வாழுது, அதனால அதுக்கு மனம் தேவையில்லை. ஆனா மனுஷன் தனக்கும் பிறருக்காக வாழும்போது இவனுக்கு மனம் வேணும். எந்த யானையாவது சொக்காப்பட்டுன்னு வருத ரோட்ல இவ்வளவு கலியுக காலத்துல? எந்த பொம்பளை யானையாவது புடவை கட்டின்னு வருதா? ஆனா இவன் டிசைன் டிசைனா போட்டுன்னு வர்றான. நம்மால பொம்பளைங்க டிசைன் டிசைனா கட்டுறாங்களே, இதெல்லாம் காரணம் என்ன? காரணம் ஒரு புடவை வேணும் ஒரு பெண்ணுக்கு, ஒரு துணி வேணும் ஒரு ஆணுக்கு. இதுல டிசைனுங்க எதுக்கு? அடுத்தவங்க பார்க்கறதுக்கு. அப்ப இவனுடைய வாழ்க்கையே அடுத்தவனுக்காக வாழ ஆரம்பிக்கிறோம். இது மனிதனுக்கு இயற்கை. அப்படி மனித வாழ்க்கையில அறிவு இருக்குது. அறிவை அனுபவம் மூலியமா அனுபவிக்கணும். மற்றதுக்கெல்லாம் அனுபவங்கள் கிடையாது, ஆனா மனிதனுக்கு மட்டும் அனுபவம் உண்டு. அந்த அறிவும் அனுபவமும் சேரும் போது அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அனுபவமும் முட்டாள்தனமும் சேரும் போது அவன் வாழ்க்கை கெட்டு போயிடும். அதனால அறிவும் அனுபவமும் சேரணும். அதனாலதான் சொன்னேன், உலகத்துல நீங்க எதை ஒன்னா மறந்துடுங்க, அனுபவத்தையும் அவமானத்தையும் மறக்காதீங்க. அது உங்க வாழ்க்கைக்கு முன்னேற படிக்கட்டுக்கெல்லாம் மாத்திக்குங்க அப்படின்னு. அதனால அறிவு இருக்குது மனுஷனுக்கு. அந்த அறிவு கூட பகுத்தறிவுன்னு ஒண்ணு சேருது. மனுஷனுக்கு அறிவு இல்லைன்னா தாய் கர்ப்பத்திலிருந்து அது வெளியே வராது உயிர். அப்ப அறிவுகிறதால தான் வந்தது. அது என்ன மழையா வருது? காத்து காத்து. அப்போ அறிவு இருக்குது. ஆனா அந்த அறிவு கூட பார்த்தது, படிச்சது, கேட்டது இதையெல்லாம் சேரும்போது இன்னும் அது கூட அறிவு மெருகிறது. மெருகேறும் போது அது பகுத்தறிவா மாறுது. இது சரி, இது தப்பு, இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது. அதனால்தான் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் மூணையும் நாளையும் ஒரே இடத்துல வச்சு இந்த உலகத்துல செயல்புரியும். அப்ப அறிவு இல்லைன்னா மனத்துக்கே வேலை இல்லை, புத்தி இல்லைன்னா செயலுக்கே வேலை இல்லை. அதனால இதையெல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனிதனா முழுமையா இருக்கிறான். அந்த முழுமையான மனிதன் என்ன செய்யணும், எப்படி வாழணும், வாழ்க்கையை வகுத்து வாழணும். நான் இப்படி வாழ்வேன், என்னுடைய முன்னோர்கள் இப்படி வாழ்ந்தாங்க, என்னுடைய வாழ்க்கைக்கு இதான் சரி அப்படின்ட்டு வகுத்து வாழ்ந்தான்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னப்பா மழையாப்பா? வகுத்து வாழ்ந்தான்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எதுவோ ஆடு மாடு மாதிரி வாழ்ந்தாக்கா அவன் வாழ்க்கை கெட்டு போயிடும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை சிந்தி நம்ம எப்படி வாழணும், நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தோம், நம்ம எப்படி வாழணும், சிறப்பா வாழணும். அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. இன்னைய உழைப்பு இல்லைன்னா நாளைக்கு உணவு இல்லை. அப்போ அன்னாட நான் உழைக்கணும், அன்னாட சம்பாதிக்கணும், அன்னாட சேர்க்கணும். சம்பாதிக்கிறதுல ஒரு பாகம் செலவு பண்ணணும், ஒரு பாகம் எடுத்து வச்சுக்கணும். நான் எல்லாருக்குமே சொல்றது அதுதான். பிள்ளைங்க, பொண்ணுங்க எல்லாரையும் பெத்தீங்க, காப்பாத்துறீங்க, வளர்க்குறீங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா புள்ள நாளைக்கு நான் புள்ளைய காப்பாத்துற, புள்ள என்னை காப்பாத்துவான்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு கண்ணீர் தான் மிஞ்சும். பெண்ணை பெத்த பெண்ணுக்கு எல்லா சீர்வரிசையும் நான் செய்து கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டேன்னா நீ நடுத்தருவில் தான் நிக்கணும். எல்லா செயலையும் செய்யுங்க, ஆனா உங்க பாதுகாப்பை தேடிக்குங்க. உங்க பாதுகாப்பு நீங்க யார் தயவுலயே வாழாம, பொண்ணு தயவுலயோ புள்ள தயவுலயோ வாழாம இந்த உடல்ல உயிருக்கிற வரைக்கும் உங்க தயவுல நீங்க வாழ உங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு சேர்த்து வச்சுக்கோ. அதை கணவன் கிட்ட கூட சொல்லாத மனைவி, மனைவி கிட்ட கூட சொல்லாத கணவன்.
பிள்ளைங்க கிட்ட கூட சொல்லாதீங்க, உங்கள் பாதுகாப்புக்கு நீங்கள் எடுத்து வச்சுங்க, அது உங்களை காப்பாற்றும். அது இல்லைன்னா அடுத்த வேலை ஒரு டீக்கு போய் புள்ளகிட்ட நிற்கணும், போயா வெளியேன்னுவான். ஒரு ஆள் 5 புள்ள பெற்றான், 5 புள்ளைக்கு வீடு கட்டி கொடுத்தான். கடைசியில் அவனுக்கு உட்காரத்துக்கு வீடு இல்லை, ரோட்டில் உட்காந்துங்கன்னான். காலில் சுகர் நோய் வந்துட்டு புண்ணு வந்துடுச்சு, கால் பாதத்தில் புழு பிடிச்சி போச்சு. அந்த புழுவை எடுக்கிறதுக்கு கூட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் 10 ரூபா கொடுக்கல. இந்த புள்ளி 5 புள்ள இருக்கிறான். ஏன்னா இந்த பிள்ளைங்களுடைய நிலை என்னன்னா, நீ அப்பாவா இருக்கிற வரைக்கும் அவனுக்கு காரியம் ஆகிற வரைக்கும் உன் காலை பிடிப்பான். நீ அம்மாவா இருக்க உன்ன மாதிரி அம்மா உலகத்தில் இல்லைம்மான்னு உன் காலை பிடிச்சிப்பான். நீ எல்லாத்தையும் இழந்துட்ட பிறகு உன்ன மாதிரி துரோகியே இல்லை, போய் நீ என்ன சேர்த்து வச்ச எனக்கு, நீ என்ன பணக்காரனாக்கனியா, என்ன கோடீஸ்வரனாக்கனியான்னுவான். நீ ஒரு டீக்கு போய் நின்னா அவன் பிள்ளைக்கு ஊட்டுவான், ஆனால் உனக்கு ஒரு பிடி சோறு கூட போட மாட்டான். அப்போ உன்னுடைய பாதுகாப்புக்கு நீ வச்சிருந்தீங்கன்னா நீ யார் தெய்வம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. உன்னுடைய கடமைகளை செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனா உன்னுடைய பாதுகாப்பை தவற விட்டுடாதீங்க. தவற விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு அனாதாசிரமங்கள் அதிகமானது காரணமே இந்த தாய் தப்புனுங்க தவற விட்டதால் தான். தன்னுடைய பாதுகாப்பு நாளைக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாழணும், செத்த பிறகு யாராவது எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி ஒவ்வொரு தாய் தப்புனும் ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்க பாதுகாப்பை தேடுங்க. சும்மானா அந்த பாசம் நீட்டு வேஷம் போட்டு உங்க வாழ்க்கையை வீணாக்கிக்காதீங்க. உங்க பாதுகாப்பு அவசியம். நீங்க நல்லா இருந்தா உங்க பிள்ளைங்களை நல்லா இருக்க வைப்பீங்க. ஆனா உங்க பிள்ளைங்க நல்லா இருந்தா உங்களை நல்லா இருக்க வைக்க மாட்டாங்க. இது உலகத்தினுடைய இயற்கை. அதனால நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நான் பேசுறது ஜாதி மதம் குலம் கோத்திரம் நாடு எதுவும் கிடையாதுன்னு, உலக மக்களேன்னு பேசுறது காரணம் எல்லா மனிதர்களும் சந்தோஷமா வாழணும், எல்லா மனிதர்களும் துன்பத்திலிருந்து வெளியே வரணும், எல்லா மனிதருக்கும் இறைவனுடைய அருள் வேணும். அந்த பாதையை தேடி பயணம் பண்ணுங்கன்னு பேசுறதுக்கு காரணம் அதனாலதான். சொல்லுப்பா. பெற்றவங்க பாதுகாப்பை எப்படிங்க உறுதி செஞ்சுக்க முடியும்? அவங்களுக்கு தனியா சேர்த்து வச்சுக்க முடியும்? சேர்த்து வச்சுக்கணும். நீ உனக்குன்னு உன் பொண்டாட்டிக்கு தெரியாது, நீ ஒரு பேங்க்ல போட்டு வச்சுக்கணும். பகல எல்லாம் போய் துட்டை போட்டுட்டு காலையில ராத்திரி 10 மணிக்கு பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன்னா நாளைக்கு காலையில் போய் முதல்ல அதை எடுத்துன்னு வந்துருவா. உனக்கு எதுக்கிட்ட துட்டு நான் இருக்கும்போதுன்னுவா. அதே மாதிரி பொண்டாட்டி போட்டுட்டாள்னா கம்முன்னு இருந்துட்டு பகல சோறாக்கி வச்சு ராத்திரிக்கு சோறு போட்டு ராத்திரி கனவு மட்டும் சொல்லிட்டா நான் இருக்கும்போது உனக்கு நாடி தனியா துட்டுன்னு எத்தனை வாட்டி போயிடணுவான். கனவுங்கிட்ட மனைவி சொல்லக்கூடாது, மனைவி கிட்ட கணவன் சொல்லக்கூடாது. அவன் பாதுகாப்பு அவன் தேடிக்கணும். கணவன் செத்தானா மனைவி அந்த துட்டில் பொழைக்கணும், மனைவி செத்தால கணவன் அந்த துட்டில் பொழைக்கணும். இந்த கணவன்மார்களுக்கும் மனைவிமார்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. கணவனுக்கு மனைவி இறந்தாள்னா அவன் தனித்து போயிடுவான். மனைவிக்கு கணவன் இறந்தான்னா அவர் விடோவாயிரு. ஆனா கணவன் இறந்துட்டான்னா மனைவியால பொழைக்க முடியும். அவளுக்கு கணவன் போயிட்டான், காசு போயிடுச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் போல அவளுக்கு. ஆனா ஒரு கணவனுக்கு மனைவி போயிட்டாலும் வாழ்க்கையே போயிடுச்சு. அதோட அவன் வாழ்க்கையை வீழ்ந்தான். 100 பொண்டாட்டி காட்டினா கூட அவன் நிம்மதியா வாழ முடியாது. அதனால அவங்களுடைய பாதுகாப்பு அவசியம். அதை தேடிக்குங்க. இதை வாய் சும்மா இல்லாத போய் பொண்டாட்டி கிட்ட சொல்றது, பொண்டாட்டி புருஷங்கிட்ட சொல்றது சொன்னீங்கன்னா விபரீதம் தான் வரும். அதுவும் பொண்டாட்டி புருஷங்கிட்ட கூட சொல்லிக்க, உனக்கு வேணும் எனக்கு வேணும். பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டாதீங்க, கொலையே பண்ணிடுவோம். சொல்லுங்க. அவமானத்தை பத்தி சொன்னீங்க. அவமானம் நம்ம வாழ்க்கையில மறக்கக்கூடாது அப்படின்னு. அவமானத்தை பத்தி சொன்னீங்க. அவமானம் வாழ்க்கையில மறக்கக்கூடாது. ஆமா, அது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம முக்கியமான தேவைன்னு. ஆனா பல மனிதர்கள் அவமானத்தை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இன்னைக்கு என்னை ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாருன்னா 10 வருஷம் கழிச்சாவது அவரை பழிக்கு பழி வாங்குறது தான், மறக்காம வச்சுக்கிறது. அது அவமானங்க, அது ஞாபகம், வஞ்சம். அது பேர் வஞ்சம்பா. என்ன ஒரு அவமானப்படுத்திட்டு நான் உன்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கேட்டேன், போயா என்ன துட்டு கேட்குற பிச்சைக்காரா அப்படின்னு நான் அவமானப்பட்டு அனுப்புறேன் 4 பேர் எதிரும். இப்போ நான் என்ன யோசிக்கணும்? உன்னை பழிவாங்க நினைக்க கூடாது, உன்னை விட நான் எப்படி வாழணும்னு யோசிக்கணும். அதுதான் அவமானத்தினுடைய படிக்கட்டுகள். உன்னை பழிவாங்க நினைச்சா அது அவமானத்தினுடைய வளர்ச்சி இல்ல, வஞ்சம். அது பேரு. அதனால வஞ்சம் வேற, வாழ்க்கையினுடைய படிக்கட்டுகள் வேற.